அது கொஞ்சம் 96 மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அந்த லெவலில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வராதீங்க. அது மாதிரி ட்ரை பண்ணார். எனக்கே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகும் அப்படி தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் விலாகில் சிம்பனி வாசித்த மாதிரி ஆகிடுச்சு கடைசியில். இந்த விஜே சித்து விலாகில் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் அந்த பரிதாபங்களை 2 ஸ்பூனு, இந்த ஜல்லிக்கட்டு பற்றிலாம் பேசியிருந்தார். எனக்கு அது உண்மையிலே கிரிஞ்சு மாதிரி தான் இருந்துச்சு. தேவையில்லாமல் இப்போ இவருக்கு ஒரு ஹீரோயிசம் இருக்குல்ல, அந்த ஏதோ அதுக்கு போட்ட மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு அதில் ஒரு 20 நிமிஷம் கிட்ட அது தேவையில்லாத பாட்டு. அதை கட் பண்ணி தான் சீக்கிரமாவது படம் முடிஞ்சிருக்கும் போது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப லேகாக இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் சரியான லேக், அற்புதமான லேக். லாஸ்ட்டில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து படத்தை கொஞ்சம் காப்பாற்றின மாதிரி அரவிந்த் சாமி கொஞ்சம் காப்பாற்றிறாரு. ஆமாம், செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து லிட்டரலி அரவிந்த் சாமி ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அரவிந்த் சாமி அந்த ஒரு மணலில் உட்காந்து பேசுவாங்க. அப்போ அவர் பார்த்துருக்க மாதிரியே தான் நீங்களும் படத்தை பார்ப்பீங்க. டே எப்படா முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி. 96ல் எப்படி நான் அந்த சிம்பனி ஒர்க் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. இது அதே ஸ்லோவாக பண்ணி நீங்கள் அந்த சிம்பனியோட ரசிப்பீங்களா படத்தை. இது அதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி 2 ஸ்பூன் அதிகமாகி ஒரு மாதிரி ஆகிடுச்சு படமே. இல்லை பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கார்த்தியோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம அந்த வடவடன் பேசுவோம் அந்த மாதிரி. அரவிந்த் சாமி வந்து கொஞ்சம் அந்த சைலண்ட்டாக டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ட்ரை. பட் அந்த ட்ரை படத்துக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே சூப்பர். சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து கோவிந்தாஸ் தான் பின்னிருக்காரு. கொஞ்சம் இந்த மலையாளம் ஃபிலிம்ஸ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த ஃபிலிமோகிராஃபி எல்லாமே நல்லா இருக்குது. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஆனஸ்ட்டாக சொன்ன நிஜம் படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. 96 மூவி வந்து வேறு ஜானி படம். இந்த படம் வந்து அதை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானி படம் இது. ஏன்னா அது லவ்வர்ஸ் நம்ம ஒரு சின்ன வயசில் வந்து ஒரு லவ் பண்ணி மிஸ் பண்ணிவிட்டு ஞாபகம் இருக்குல்ல, இது வந்து ஒரு கிராமத்து லைஃப் வந்து மிஸ் பண்ணிவிட்டு சிட்டியில் வாழ்கிறாங்க தெரியுங்களா. அவங்க எப்படிப்பட்ட வந்துட்டு ஒரு லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிட்டு வராங்க, நம்ம யாருன்னு சொல்லிட்டு ஒரு அருமையாக காமிக்கிற படம் இது. அது வந்து யார் காமினா ஒரு நம்ம தெரிஞ்ச பர்சன், நம்ம அக்கறையாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவர் மூலமாக தெரியுது. ஒரு அருமையான படம், குடும்ப படம், நல்ல சென்டிமெண்ட்டான மூவி, சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? இல்லை படமே பிடிச்சிருந்துச்சு, பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் ஒரு டீசென்ட் வாட்ச் தான். சோஷியல் அந்த பாஸ்ட் விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஒர்த்து தான் ப்ரோ. கரெக்ட், நல்லா இருக்குது, பார்க்கலாம் ஃபேமிலியோட. இல்லை எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். போதும் ப்ரோ, நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான் போதும். நல்லா இருக்கு. பிடிச்சிருந்தது சொந்தன்றது எப்படி அந்த காலத்தில் அந்த பழைய இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் நினைவு கூறுது. இப்போ இருக்க அதில் ஜென்ரேஷனில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா இருந்துச்சு. எப்படி பண்ணியிருக்காரு கார்த்தி சார், அரவிந்த் சார்? சூப்பராக இருக்குது. இந்த சீனே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில் எந்த சீன் பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. இப்படி நீங்கள் சொல்கிற படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கா? என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? லாஸ்ட்டாக வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தாடா? செம்மையாக இருந்தது படம். எனக்கு அந்த சென்டர் சீன் தான் பிடிச்சிருந்தது. செம்மையாக பண்ணியிருந்தாரு, எமோஷ்னலாக இருந்தது. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ சென்னையில் இருக்கோம். ஆனால் சென்னையில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே வந்து அவங்களுடைய பேக்ரவுண்ட் வந்து கிராமத்துலேருந்து தான் இருக்கும். ஸோ அதை மறந்துட்டு இங்கே எல்லாருமே இந்த லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அடாப்ட் ஆகிடுவோம். ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பக்கம் போய் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாமே இந்த பிரிங் பேக் மெமரிஸ் மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு திருப்பி அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வராது. அதுதான் இந்த படம். ஸோ அரவிந்த் சாமியும் கார்த்தியும் பயங்கரமாக அதை நடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் ரொம்ப எண்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப இமோஷனலான மூவி. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த படம் போய் பாருங்கள். ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ பொறுமையாக பார்க்கணும் இந்த படத்தை. அப்போ தான் வந்து அந்த ஃபீலை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். நல்லா இருந்தது ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலி இமோஷன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் சாமி, கார்த்தி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இவர் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி ப்ரோ? சும்மா அங்கங்கே சோஷியல் கண்டென்ட் வைக்கணும்னு சொல்லி நல்லா வச்சுருக்காங்க. கனெக்ட் ஆகுது, நல்லா இருந்தது. லைக் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அரவிந்த் சாமி அண்ட் கார்த்திக் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, நல்லா கனெக்ட் ஆச்சு. ராஜ்கிரன்லாம் அழுவும்போது எல்லாருக்குமே ப்ராபப்ளி எல்லாருமே மேபி எனக்கு அழுவு வந்தது. ராஜ்கிரன்லாம் அழுவும்போது எல்லா படத்துக்குமே. ஸோ நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்ல ஃபீல் குட் மூவி ப்ரோ. என்ன ப்ரோ? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும் ப்ரோ, பர்ஃபெக்டாக இருந்தது. செகண்ட் ஆஃப் ஆரம்பித்த ஒரு 30-40 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ட்ராக் போயிட்டு வந்தாங்களோங்கிற மாதிரி ஃபீல் வருது. ஒரு சிறிதளவில் ஒரு லேகும் ஃபீல் பண்ண முடியுது. பட் திரும்ப ட்ராக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு படம் நல்லாவே இருக்கு ப்ரோ. முடிச்சது நல்லா இருந்தது. என்ன ப்ரோ? கிளைமேக்ஸ் பக்காவாக இருந்தது. எந்த ஒரு பெரிதளவில் ட்ராமா இல்லை, ரொம்ப சட்டிலாக ரொம்ப சூப்பராக நேச்சுரலாக முடிச்ச மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு முடிவு இருந்தது. இந்த படத்தை நினச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு ட்ராமாட்டிக்
சினிமேட்டிக்காக முடிச்சிருக்கலாம். பட் ஒரு யதார்த்தமான முடிவு இருந்தது. அது ரொம்ப திருப்தியாக தான் இருந்தது. கார்த்தி அரவிந்த் சாமி 2 பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் இருந்தது. சூப்பர் கெமிஸ்ட்ரி நல்ல மாடிங் இருந்தது அவங்களுக்குள்ள. ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு 2 பேருமே உண்மையிலே அந்த ஒரு எமோஷன் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மற்ற கேஸ்டிங்கில் ஸ்ரீதிவ்யா ராஜ்கர்லாம் இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க தெரியல. அவங்க எல்லாமே வேற யாரும் கூட பண்ணியிருக்கலாம். தான் ஓவரால் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் கூட வந்து தாராளமாக பார்க்கலாம் ப்ரோ. ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. படமாக பிடிச்சது, அந்த டேரக்டரை பிடிச்சது. டேரக்டர் எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு பிடிச்சது. லைக் அவரோட ஒன் டே ட்ராவல் எப்படி அவர் இவ்வளோ நம்மளாலாம் இப்போ ஃப்யூச்சர் டேரக்டர்ஸ் வந்தாலுமே அந்த ஒன் டே ட்ராவலில் வந்து ஒரு படம் அதுவும் 2.25 மணி நேரம் எடுக்கிறதுன்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு முக்கியமாக அந்த டைலாக்ஸ் ரைட்டிங்ஸ்லாம் நல்லா இருக்கணும். அந்த விஷயத்தில் இவர் வந்து பெருமை சேர்ப்பார் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. படத்துக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேர் தான் படம் ஃபுல்லாகவே. மெய்யழகன் அண்ட் அருள் அவரோட 2 பேரோட படம் தான் இது ஃபுல்லாகவே. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கார்த்தி சாரோட ஆக்டிங் அந்த இன்னசென்ஸ் பயங்கரமாக இருக்குது படத்தில். ஃபேமிலியோட மட்டும் தான் பார்க்கணும். கண்டிப்பாக வந்து பார்க்கணும். யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க அந்த படத்தை. கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்லோவாக இருந்தாலும் 3 மணி நேரம் போகிறதே தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன விஷயம் உங்களுக்கு பயங்கரமாக பிடிச்சிருக்கு? எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கு. அண்ணன் தங்கச்சி பாசம் ரொம்ப நல்ல சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி பண்ணியிருந்தாங்க அரவிந்த் சாமியும் கார்த்தி சார்? புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருக்கு. புது படம் மாதிரி டிஃபரெண்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. ஓகே நல்லா இருக்கு. யார் கேரக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக பர்சனலாக பிடிச்சிருக்கு? எனக்கு கார்த்தி கொஞ்சம் ஜாலியாக பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் நல்லா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்க்கலாம். 80s 90s கிட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த அரவிந்த் சாமி கார்த்திக்கோட பாண்டிங் ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிருச்சு. காமெடி சென்ஸ் கார்த்திக் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அது கிளைமேக்ஸில் அந்த நேம் வந்து ரிவீல் பண்ணுறது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக் சூப்பர். கமல் சார் வாய்ஸ் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. எமோஷனல் உங்களுக்கு 3 hours உங்களுக்கு ஃபோன் எடுக்க கூட தோணல. அழகாக அந்த ஃபீல் குட் மூவி அழகாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ராஜா. நல்லா இருந்துச்சு. கார்த்திகோட சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அரவிந்த் சாமி வந்து அதான் பேசுவாரா பேச மாட்டேன்றாரு அப்படின்னு நினச்சிருந்தோம். லாஸ்ட் அவர் பேசும்போது நிஜமாக எங்களுக்கு அழுதான் வந்தது. அந்த அளவுக்கு இருந்தது சீனுங்கெல்லாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஜனங்கிட்ட பழகணும். அது எங்கள் வில்லேஜில் போய் பழகி பாருங்கள். அதோட அருமையே வேறு மாதிரி தான். எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. அந்த வில்லேஜில் போய் அவங்க போய் அடிக்கிறாங்கல்லப்பா அந்த பீர்லாம் குடிக்கிறாங்க பாருங்கள். அந்த இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வில்லேஜ் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சா? நல்லா. ஆமாம், தேட்டரில் போய் அழகாக உட்காந்து பார்க்கலாம். எங்கள் பேரன் தான் இட்டுன்னு வந்திருக்கான். டாப் நாச். எப்படின்னா எப்போவுமே வந்து தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்குமான அந்த உறவு காட்டியிருப்பாங்க. ஒரு ஆணுக்குமான உறவு இருக்குல்ல, அது வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்ம இடத்துல நிறைய கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம வாழ்க்கையோட இந்த படம் வந்து அவ்வளோ கனெக்டாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. இப்படியெல்லாம் வந்து மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு கார்த்தியோட கேரக்டரை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுது. இவ்வளோ அன்பாக இருப்பாங்களா, யார் மேலே இவ்வளோ அன்பு வைக்க முடியுமா அப்படிலாம் தோணுது. இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கமும் நம்மளுக்குள்ளே உருவாகுது. மனிதர்கள் மேலே ஒரு அன்பு அதிகமாகும். இந்த படத்தை பார்க்கும்போது மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பு வந்து போய் அவங்க மேலே அன்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. லேகெலாம் இல்லை ப்ரோ. இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டிய படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். இதெல்லாம் ஃபேமிலியோடு வந்து பார்த்தா தான் அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அன்பாக மாறும். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வெறுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக மாறும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத எடுத்து காட்டுறாங்க. நம்மளுக்குள்ளே என்ன அடுத்தவங்களை வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியாக. ஆனால் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை அவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த படம் காட்டுது. நல்ல விஷயத்த சொல்கிறாங்க. ஃபேமிலியோடு வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சூப்பராக இருக்குது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? நல்ல ஒரு எமோஷ்னலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கேரக்டர் கொடுத்துருக்காங்க 2 பேருக்கு. ஆமாம், கார்த்திக் சார் வேறு லெவல். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நல்லா காமெடியாக சூப்பராக பண்ணிட்டார். இந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு படத்தில். அப்படின்னா எல்லா சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே சொல்லணும் அப்படி அதுன்னு சொல்லணும் இல்லை. ஒரு இன்டர்வலுக்கு அடுத்து மட்டும் லைட்டாக ஒரு லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். மித்தபடி சூப்பராக இருந்துச்சு. கார்த்தியோட போர்ஷன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது படத்தில்? அவர் அத்தான்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம நம்ம ஆக்சுவலாக வந்து சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்போ நம்ம இங்கேருந்து வெக்கேஷன் போகும்போது நம்ம கூட ஒரு பசங்க ட்ராவல் ஆகிட்டு நம்ம கூட ஒட்டிக்கிட்டு திரும்பி நம்ம அங்கேருந்து வரும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அவங்கள பற்றி ஒரு 2 நாள் கன்ஃபார்ம் ஞாபகம் இருக்கும். ஐயோ நம்மளை அவங்களை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோமேனு அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே வேறு லெவல். கண்டிப்பாக படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆமாம், சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் கட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பேசிகிட்டே இருக்காங்க ப்ரோ. தலைவலிக்குது.
ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கானுங்க, டே எதுக்குலாம் பேசுறீங்க இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் அழுவ வச்சிட்டானுங்க. செகண்ட் ஹாஃப் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். கார்த்தியும் அரவிந்த் சாமி ரொம்ப நேரம் பேசுவாங்க சரக்கு அடிச்சுட்டு. ஆக்சுவலாக அந்த சீன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏதாவது ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு பாட்டோ ஒரு குடிக்கும்போது ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டு வந்து ஒரு தப்பு ஒரு பாட்டு பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபீல் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. மெசேஜ்னு ஏதாவது இருக்கா படத்தில்? மெசேஜெல்லாம் பெருசாக இல்லை. தான் ஒருத்தன் தனக்கு ஒரு அன்பு நிறையா கொடுக்குறான், அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த அன்பு மட்டும்தான், மற்றபடி அது யாருனே தெரியாமல் அன்பு வெளிப்படுத்துறியே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பேட் ஆச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஆனால் பேசிகிட்டே இருப்பாங்க, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு குட் ஃபீல் படம் பார்த்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்தது. ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. போர் அடிக்கல? இல்லை போர் அடிக்கல. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நம்ம ஒன்று எதிர்பார்த்து ஒன்று வந்திருப்போம், ஆனால் படத்தில் ஒன்று வேறு ஒன்று காமிச்சிருக்காங்க. உண்மையில ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அரவிந்த் சாமி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருப்போம், இந்த படத்தில் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட பாசம் காட்டுவோம், அந்த பாசம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இரிட்டேஷனாக மாறும்போது ஒரு கடுப்பு வரும். ஒரு பேரே தெரியாமல் கடைசி அந்த பேர் ரிவீல் பண்ணுற வரைக்கும் படத்தை அழகாக கொண்டு போயிருக்காரு. 96 படம் பார்த்துட்டு ஒரு ஃபீலோட வெளியே வரும்ல, அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு பிரேம்குமார். திருப்பியும் படம் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் படத்தில் சொல்லியிருக்காங்க. அரசியல் சார்பாகவும் சரி, நடந்த போராட்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதை நல்லா கொண்டு வந்துருக்கு. கண்டிப்பாக படம் படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. சொல்லுமா அவர் பேர் சொல்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. மெய்யழகன் லாஸ்ட்டில் அது ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போய்க்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணிக்கிறாருண்ணா, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒன்றும் நல்லா இருந்தது. பிடிச்சிருந்ததுன்னா கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது. மற்றபடி ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். கருத்தெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரதர். நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தை பற்றி கொஞ்சம் பேசியிருக்காங்க. மற்றபடி ஓகே தான். மியூசிக் சூப்பராக இருக்குது. படம் பேர் தெரிஞ்சுனே கடைசியில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த கிளைமேக்ஸில் தான் நம்மளுக்கு ஐயோ இதை மறந்துட்டோமேன்ற மாதிரி ஒன்று இருக்குது. அது ஒன்று தான் வந்து நல்லாயிருக்கு. மற்றபடி ரொம்ப ஸ்லோ மூவி, பேஷன்ஸோடு பார்க்கணும். கார்த்தி ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பராக இருக்குது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஒரு நட்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது படம். காதல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். இது ஒரு புதுசாக இருக்குது. இது தேட்டரில் நம்மளை எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் நல்லா படம் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி இருக்குது. போர்லாம் அடிக்கல. படம் ஸ்லோவாக போனாலும் போர் அடிக்காமல் போகுது. நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம் பக்கா.